எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பத்தி தான். அதுதான் கட்டிடங்கள்ல வர்ற நீர்க்கசிவு. பார்க்கறதுக்கு சின்னதா ஒரு ஈரத்திட்டு மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பெரிய சேதாரத்தை உண்டாக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு சுவர்ல ஒரு ஈரமான திட்டு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? பெயிண்ட் அடிச்சு அத மறைப்பீங்க. ஆனா கொஞ்ச மாசத்துல, குறிப்பா மழைக்காலம் ஆரம்பிச்சதும் அது மறுபடியும் எட்டி பார்க்கும். ஏன் இப்படி திரும்ப திரும்ப வருது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணத்தை என்னன்னு ஆழமா அலசுவோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். நீர் கசிவு, அதாவது சீப்பேஜ்க்கும் நீர் ஒழுகுதல், அதாவது லீக்கேஜ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. லீக்கேஜ்னா பைப்ல இருந்து தண்ணி சொட்டுற மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த சீப்பேஜ், அதாவது கசிவு, அப்படி இல்ல. அது ரொம்ப மெதுவா கண்ணுக்கு தெரியாம சுவருக்குள்ள ஊடுருவி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் இது ஒரு மறைமுகமான அச்சுறுத்தல்னு சொல்றோம். சரி, நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல். இதுக்கு ஏன் இந்த பேருனா, உங்க கண்ணுக்கு அந்த ஈரப்பதம் தெரியறதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த நீர்க்கசிவு உங்க வீட்டின் அஸ்திவாரத்தையும் உள்ள இருக்கிற கட்டமைப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சுவர்கள் ஏன் இப்படி அழுகுது? இதுக்கு என்னதான் காரணம்? இதற்கான மூல காரணங்களை நாம ரெண்டு முக்கிய வகையா பிரிக்கலாம். ஒன்னு, வீடு கட்டும்போதே நடந்த தவறுகள். இன்னொன்னு, வருஷங்கள் போக போக பராமரிப்பு சரியில்லாம வர்ற பிரச்சனைகள். இங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு முக்கிய காரணங்கள் தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஒன்னு, கட்டுமானம் சம்பந்தப்பட்ட காரணங்கள். இன்னொன்னு, பராமரிப்பு சம்பந்தப்பட்ட காரணங்கள். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு சரியில்லைனாலும் பிரச்சனை தான். இந்த நீர்க்கசிவை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு சின்ன அறிவியல் விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர், அதாவது நீர்நிலை அழுத்தம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு வெளியே தேங்கி நிக்கிற தண்ணியோட எடை சுவர்ல இருக்கிற சின்ன சின்ன துளைகள் வழியா உள்ளே நுழைய ஒரு விசைய கொடுக்கும். அந்த விசைதான் இந்த அழுத்தம். சரி, முதல்ல கட்டுமானம் சம்பந்தப்பட்ட காரணங்களை பார்ப்போம். வீடு கட்டும்போதே சரியா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாம விடுறது, இல்லைன்னா தரமில்லாத நிறைய துளைகள் இருக்கிற செங்கற்களை பயன்படுத்துறது. சில சமயம் வீட்டு மொட்டை மாடியில தண்ணி தேங்காம வடியறதுக்கு சரியான சரிவு கொடுக்காம விடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளால கூட தண்ணி வெளியே போக வழி இல்லாம உள்ள கசிய ஆரம்பிச்சிடும். அடுத்து, பராமரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். எவ்வளவு நல்ல வீடு கட்டியிருந்தாலும் காலப்போக்குல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். உதாரணத்துக்கு, வீட்டுக்குள்ள போற தண்ணீர் குழாய்கள் பழையதாகி அதுல கசிவு ஏற்படலாம். இல்லனா வெயில் மழைன்னு மாறி மாறி வர்றதால சுவர்கள்ல சின்ன சின்ன விரிசல்கள் உருவாகலாம். இந்த விரிசல்கள் வழியா கூட தண்ணி உள்ளே வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நாம மூணாவது படுத்திக்கு வந்திருக்கோம். ஈரப்பதத்தோட அதிக விலை, அதாவது இதனால நமக்கு வர்ற செலவு என்ன? இது வெறும் பெயிண்ட் உதிர்ந்து போற பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம பணத்தையும் நம்ம ஆரோக்கியத்தையும் இது எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஒருத்தர் தன்னோட சொத்து மதிப்புல சுமார் 5% வரைக்கும் இந்த நீர் சேதத்தை சரி பண்றதுக்காக மட்டுமே செலவு பண்றாராம். யோசிச்சு பாருங்க, 1/10 செலவு வெறும் ரிப்பேருக்கு மட்டுமே போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய தொகை? இந்த சேதங்கள் ஒன்னோட ஒன்னு சங்கிலி தொடர் மாதிரி. முதல்ல இது உங்க கட்டிடத்தோட கட்டமைப்பையே பலவீனமாக்கும். காங்கிரீட்டை அரிச்சு உள்ள இருக்கிற ஸ்டீல் கம்பிகளை துருப்பிடிக்க வைக்கும். அடுத்து உங்க வீட்டை அழகியே கெடுத்திடும். பெயிண்ட் உறிஞ்சி பூச்செல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இதெல்லாத்தையும் விட முக்கியமானது உங்க ஆரோக்கியம். இந்த ஈரப்பதம் பூஞ்சை பூஞ்சானம் உருவாக ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் கூட வரலாம். இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு பாருங்க. ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல கட்டும்போதே மொட்டை மாடியில வாட்டர் ப்ரூஃபிங் பண்ற செலவை மிச்சப்படுத்த நினைச்சிருக்காங்க. ஆனா அதோட விளைவு பின்னால லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரிப்பேர் பார்க்க வேண்டியதா போச்சு. இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னொரு முக்கியமான பாடம், வாட்டர் ப்ரூஃபிங்னா மொட்டை மாடிக்கு மட்டும் பண்றதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூம், கிச்சன் மாதிரி ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடங்களுக்கும் அதே அளவு கவனம் தேவை. ஒரு சின்ன பாத்ரூம் லீக் கூட பெரிய சேதத்தை ஏற்படுத்திரும். கடைசியா பேஸ்மெண்ட், அதாவது அடித்தளம். இதுலயும் அதே கதை தான். கட்டும்போதே ஈரப்பதம் உள்ள வராம தடுக்கிறதுக்காகிற செலவு பின்னால ரிப்பேர் பண்ற செலவுல வெறும் 15-20% தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இது செலவா இல்ல முதலீடான்னு? சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? இதை எப்படி சரி பண்றது? வாங்க, நம்மளோட தற்காப்பு உத்திகள் என்னன்னு பார்க்கலாம்.
புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே தீர்வுகள் இருக்கு. நீங்க புதுசா வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. பிரச்சனைய வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துறலாம். அதுக்கு இந்த 4 விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. முதல்ல டிசைன். மொட்டை மாடியில தண்ணி தேங்காம வடிகிற மாதிரி சரிவு இருக்கணும். 2வது மெட்டீரியல்ஸ். தரமான வாட்டர் ப்ரூஃபிங் பொருள்களை பயன்படுத்துங்க. 3வது வேலை நடக்கும்போது நேரடியா மேற்பார்வை செய்யுங்க. 4வது ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணிடுங்க. இந்த முன்னெச்சரிக்கை தான் ரொம்ப முக்கியம். சரி, ஏற்கனவே உங்க வீட்ல இந்த பிரச்சனை இருக்குன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கும் வழி இருக்கு. ஆனா வெறும் பெயிண்ட் அடிச்சு மறைக்கிறது தீர்வு கிடையாது. முதல்ல அந்த ஈரம் எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை கண்டுபிடிக்கணும். அது கூரை விரிசலா இல்ல பைப் லீக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூல காரணத்தை சரி பண்ணணும். அதுக்கப்புறம்தான் சரியான வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தண்ணி வடியறதுக்கு வழி செய்யணும். இப்படி செஞ்சாதான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்கதான் அந்த மில்லியன் ரூபாய் கேள்வி வருது. பிரச்சனைய வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுல செலவு அதிகமா இல்ல வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றதுல செலவு அதிகமா? வாங்க கணக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த சார்ட்ட பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் புரியும். இடது பக்கம் இருக்கிறது தடுப்புக்கான செலவு, அதாவது ஒரு சதுர அடிக்கு வெறும் 50லிருந்து 100 ரூபாய் தான். ஆனா வலது பக்கம் பாருங்க, பெரிய பழுதுபார்ப்புக்கான செலவு ஒரு சதுர மீட்டருக்கு 5000லிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் போகுது. எவ்ளோ பெரிய வித்தியாசம்! ஆரம்பத்துல பண்ற ஒரு சின்ன முதலீடு பின்னால வர ஒரு மலை மாதிரி செலவுல இருந்து நம்மள காப்பாத்தும். அதனால அடுத்த தடவை உங்க வீட்டு சுவர்ல ஒரு ஈரமான திட்ட பாத்தீங்கன்னா, இது மேல எப்படி பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த தண்ணி எங்கிருந்து உள்ள வருது, நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சரியான கேள்வியை கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். Want to learn something new about construction and real estate? Then subscribe to the channel, because here at Connect and Build, we have a passion for people, projects, and growth.